உண்மையிலே ஞானஸ்நானம் எடுக்க யார் தகுதியானவர்கள் என்றால் இந்த வசனம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். எனக்கு 18 வயசு ஆயிட்டு அதனால நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்படி எடுக்கவே கூடாது. அல்லது சிலர் பாருங்க திருமணத்துக்காக ஞானஸ்நானம் எடுப்பாங்க. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. இயேசுவை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், சந்தோஷமாய் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த வார்த்தையை நம்ம முழுமையாய் நம்ப வேண்டும். கந்தாகி ராஜஸ்ரீயின் மந்திரி ஏசாயா நிருபத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பிலிப்புவை அந்த ரதத்தோடு சேர்க்கிறார். பிலிப்பு போய் அந்த ரதத்தோடு சேரும் போது பிலிப்பு கேட்கிறான், இந்த அர்த்தம் புரிகிறதா? அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒருத்தன் விளக்கலைன்னா எப்படி புரியும்? பிலிப்புவை ஏற்றுக்கொள்ளுகிறான். பிலிப்பு அதை விளக்கி கொடுக்கிறான். ஏசாயா 53 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறான். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் இயேசுவை அவனுக்கு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையும் ஆசையும் பிலிப்புவை பார்த்து கேட்கிறான், தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் எடுக்க தடை என்னவென்று. அப்பொழுது பிலிப்பு சொல்லும் வார்த்தை, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிட்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுக்க உண்மையிலே தகுதி என்னவென்றால் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறது. யாரை? இயேசுவை தன் சொந்த இரட்சகராய், தன்னுடைய வாழ்வின் நாயகராய் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, ஆமேன், அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் ஞானஸ்நானம் எடுக்க தகுதி உள்ளவனாய் மாறுகிறான். இதை சொல்லும் போது அடுத்த கேள்வி கேட்கலாம், கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா என்று. கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை இது. நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு விட்டு இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது இயேசு சொன்ன கட்டளை. இயேசு சொன்ன கட்டளையை கீழ்ப்படிவது அவசியம். கட்டளை என்றாலே அதுல கொஸ்டின் மார்க் வைக்கவே கூடாது. ஒரு காரியம் செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்கிற கட்டளை மேல் அதிகாரத்திலிருந்து வந்தால் அதை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உடையவர் நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஞானஸ்நானம் அவசியம். யார் ஞானஸ்நானம் எடுக்க தகுதியானவர்கள்? யார் இந்த வார்த்தையை, அதாவது இயேசுவை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க தகுதியானவர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், அவர்களே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். கர்த்தர் உங்களை